Hello friends, welcome to Tamil Comic Mania. லாஸ்ட் வீடியோல பிரின்சஸ் டிமாண்ட்ஸ் டிவோர்ஸ்ல பெல் அர்னோவா கிட்ட அவ பறிச்ச பூவை இன்விடேஷனுக்கு பதிலா வாங்குறத பார்த்திருப்போம். இப்போ அந்த ஃபெஸ்டிவல்ல இந்த பைனஸ் நீ கொஞ்சம் லேட்டா வந்துட்ட, நான் ஆல்ரெடி என் பார்ட்னரை தேர்வு பண்ணிட்டேன், ஆனா கவலைப்படாத, உனக்காக நான் வேற ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கேன். அவனை சந்திச்சு அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லா டான்ஸ் ஆடுன்னு சொன்னான். அங்க ஒருத்தர் பைனஸோட தூரத்தை சொந்தக்காரனான மார்க்கஸ் டைட்டில்ல இருக்க ராபர்ட் டேல். பின்னாடி இந்த லேடிஸ்ல அவனை பார்த்து, இந்த பொறுக்கி தானே கேவலமான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பொண்ணுங்களை வலையில விழ வைக்கிறவன்னு பேசிக்கிட்டாங்க. அந்த ராபர்ட் உங்களுக்கு ஆட முடியாம இருக்கிறதால தானே மென்மையான லரிசாவை இஸ் மெஜஸ்டி சூஸ் பண்ணிருக்காரு. கடினமான உங்க உடலை மென்மையாக்க ஏன் அலோ பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஆம்பளைய எந்த பொண்ணாலே தவிர்க்க முடியாது. உங்களால கூட யுவர் மெஜஸ்டின்னு சொல்லி அர்னோவோட இடுப்பு பிடிச்சான். ஆனா அர்னோவா அவனோட பின்னங்கழுத்தை பிடிச்சு, பாதுகாப்பு இல்லாம இருக்கிறவங்கள அடக்கிறது ரொம்ப ஈஸி, அதுக்கு ஆம்பளையா இருக்கணும்னு அவசியம் இல்ல, மன்னிச்சிரு, இந்த பாரிஸ்ல தொந்தரவு பண்றது நானாதான் இருக்கணும், நீ இல்லைன்னு சொல்லி அவனோட காலை ஓங்கி மிதிச்சா. பைனஸ் கோவத்தோட நீ என்ன பண்றன்னு தெரியுதான்னு கத்த, மார்க்கஸ் ராபர்ட் தான் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டாருன்னு அர்னோவா சொல்ல, பைனஸ் மறுபடியும் அவன் சும்மா கிண்டல் பண்ணா, அதுக்கு நீ இப்படியே நடந்துப்ப, உனக்கு நிஜமாவே புத்தி கலண்டுச்சு போலன்னு சொல்ல, அர்னோவா அலட்சியமா, அப்பயே நீங்க எனக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு கேட்டா. பைனஸ் பல்ல கடிச்சிட்டு, என்கிட்ட விளையாடாத, இம்பீரியல் ஃபேமிலில இருந்து வந்தா நீ என்ன கேவலப்படுத்தலாம்னு நினைக்கிறியான்னு சொன்னான். பார்த்தா அந்த ரெண்டு பொண்ணுங்க ஏதோ ஒரு பக்கெட்ல அழுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அர்னோவா பரவாயில்ல, இந்த சான்ஸ் நான் எனக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைச்சா. அந்த தண்ணிய கொட்ட வரப்போ இடையில பெல் மாஸ்கோட வந்து அவன் மேல அந்த தண்ணி படாத மாதிரி தடுத்தான். பைனஸ் கோபத்தோட, யாரு நீ, எப்படி குயின் மேல கை வைக்கலாம்னு கத்துனா. அப்ப இந்த ராபர்ட் கை வைக்கிறப்ப எங்க போனான்னு தெரியல. அப்ப பெல்லு, என்ன சொல்றீங்க, நான் என் பார்ட்னரை இந்த இக்கட்டான சூழல இருந்து சேவ் பண்ண, இந்த ஹாப்பியான ஒகேஷனுக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்லி அர்னவாவோட கையில கிஸ் பண்ணி, லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சுங்க, என் கூட டான்ஸ் ஆட அலோ பண்ணுங்க யார் மச்சிஸ்டின்னு சொன்னான். அர்னவா ஏதோ பேச வர்றதுக்குள்ள அந்த வாடி போன பூவை பெல் கொடுத்தான். ஆனா அந்த பூ அவளோட கை பட்டது ப்ளூ கலர்னு மாறிச்சு. அது மட்டும் இல்லாம அவளோட அந்த ட்ரெஸ்ஸும் அழகா மாறிச்சு. சுத்தி இருக்கவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அர்ணவா மெதுவான குரலோட, என்ன பண்ற நீ, இப்படி ஓப்பனா மேஜிக்கை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்ல, நான் மேஜிக்கே யூஸ் பண்ணல, அது ஒரு சாதாரண கலை பொருள் தான் பெல் சொன்னா. கலையோ மேஜிக்கோ, இங்க இருக்கிறவங்களுக்கு அது மேஜிக்கா தான் தெரியும், நம்ம உடனே இங்க இருந்து போகணும்னு அவ சொல்ல, பெல் அவளை பிடிச்சு, நான் உன்னை எஸ்கார்ட் பண்ணுவேன்னு சொன்னேன்லன்னு கேட்டான். ஆமா சொன்னதான், ஆனா இப்ப நம்ம இங்க இருந்து போனோம்னு அர்ணவா சொல்லி கொஞ்ச நேரத்துல அந்த இடத்த விட்டு ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க. அப்ப அர்ணவா அவங்க கிட்ட, எதுக்காக எனக்கு நீ ஹெல்ப் பண்ணன்னு கேட்டா. ஏன்னா நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ண சொன்னு பெல் பதில் சொன்னா. அந்த அழுக்கு தண்ணில இருந்து என்ன நீ ப்ரொடெக்ட் பண்ண சொல்லல, அதை நான் எனக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பேன்னு சொல்லி சீரியஸா. பெல், நான் டிவோர்ஸ் வாங்குற பிளான தடுக்க பாக்குறியான்னு கேட்டா. அவனும் அப்படி தெரிஞ்சா அப்படியே வச்சுக்கோன்னு சொல்ல, உன் குணத்துக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கு, ஆனாலும் கூட இங்க என்ன பாதுகாக்க நீ மட்டும்தான் இருக்க, அதுக்கு நன்றின்னு அர்ணவா சொன்னா. அடுத்த நாள் காலையில பைனஸ் கோவமா அவ முழுசா பைத்தியம் ஆயிட்டான்னு சொல்லி ஆப்போசிட்ல இருந்த ஒரு பையன் கிட்ட அவளை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு கேட்டான். அந்த பையனும் அர்ணவாவை யோசிச்சுட்டு, அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க மெஜஸ்டின்னு சொன்னா. முட்டாள், நான் அத்தை பத்தி சொல்லல, அவளோட நடத்தைய பத்தி சொல்ற, என் முன்னாடி எப்படி அவ வேற ஒருத்தர் கூட போவான்னு சொல்ல, அந்த பையன், ஆனா ராபர்ட் டைனை நீங்க தானே வர வச்சீங்கன்னு கேட்க, நான் அப்படின்னு சொல்லல, அந்த மாஸ்க் போட்ட ஆளை சொல்றேன்னு பைனஸ் சொன்னான். ஓ, அந்த ஹேண்ட்ஸமான ஆளை சொல்றீங்களான்னு அந்த பையன் கேட்க, பைனஸ் கடுப்பாகி, அவன் கண்டிப்பா மாஸ்க் கடையில கேவலமா தான் இருப்பான், சரி அவன் எந்த எஸ்டேட்டை சேர்ந்தவன்னு தெரிஞ்சுதான்னு கேட்டான். கவுன்ஸ் லூரிக்னு சொன்னது அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன் கூட தான் நான் சின்ன வயசுல கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன், அவன் எனக்கு நல்லா தெரியும்னு பைனஸ் சொல்ல, அந்த பையன், யுவர் மெஜஸ்டி, கவுண்ட் லூரிக் எஸ்டேட்டையும் டைட்டிலையும் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்கன்னு சொன்னான். பைனஸ் ஷாக் ஆகி, டைரன் நாட்டுல 4வது பெரிய இடத்த யாரால வாங்க முடிஞ்சது, இதுக்கெல்லாம் பின்னாடி கண்டிப்பா குயின் தான் இருக்கணும்னு கோவப்பட்டான். ஆனா அவங்க ஏன் அதை பண்ணணும்னு அந்த பையன் கேட்க, பொறாம, என்ன பொறாமப்பட வச்சு அடைய பாக்குறா, லரிசாவை காயப்படுத்த முடியாதனால அவ வேற வழியில என்ன அடைய பாக்குறா, அந்த ஆக்டர் ரிக்க கூட யூஸ் பண்ணி என்ன பொறாமப்பட வைக்க ட்ரை பண்ணான்னு இந்த முட்டா பைய பைனஸ் கான்பிடண்டா சொன்னான். இப்ப வேகமா கதவை திறந்துட்டு, கெஸ்மன் நாட்டுல இருந்து தூது புறா வந்திருக்கு, கெஸ்மன் நாட்டுக்கும் பேரரசுக்கும் நடந்த போர்ல எம்பரர் கேட்டதெல்லாம் நம்ம சோல்ஜர்ஸ் ஹெல்ப் பண்ண அனுப்பியிருந்தோமே, ஞாபகம் இருக்கா, அந்த புறா கொண்டு வந்த லெட்டர்ல டைரன் நாட்டு சோல்ஜர்ஸ வச்சு
டியூக் அசீலியர் ஒரு ஸ்பெஷல் படையை உருவாக்கி இருக்காருன்னு சொல்லி அந்த சர்வெண்ட் வந்து சொன்னா. பைனஸ் அதை கேட்டு ஷாக் ஆனா. டியூக் அசீலியரோட ஸ்பெஷல் போர்ஸ் அது அசீலியர்னாலேயே உருவாக்கப்பட்டுச்சு. அவரே அந்த படைக்கும் தளபதியா இருக்காரு. இடையில யாரு வந்தாலும் அந்த படைய வச்சு கொள்வாரு. அவங்களோட வேலை முடிஞ்சதும் அவங்களோட சாவ சந்திக்க அந்த வீரர்களை முன்னாடி நிறுத்துவாரு. இப்ப பைனஸ் இது எம்பரர் சொன்னதாலயா குயினுக்காகவான்னு கேட்க, இருக்கலாம். எதுக்காக டியூக் நம்ம நாடான டைரனை மிரட்டணும்? எம்பரர் அவரோட தங்கையோட நல்ல முறையில இல்லாம இருக்கலாம். ஆனா அவருக்கு 2 வருஷம் ஆகியும் குயின் மேல உங்களுக்கு காதல் வரலன்னு ஏதோ உறுத்தி இருக்கலாம்னு சொல்ல, அப்ப வேற வழி இல்ல போலியே, லேடி இன் வெயிட்டிங் கிட்ட சொல்லி அவளை தயார் பண்ண சொல்லுங்கன்னு பைனஸ் சொன்னா. கிங் பைனஸோட ஆர்டர் படி மேட்ஸ் எல்லாரும் சில பேரு அர்ணாவை அலங்காரப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்ப ஏதோ ஒரு ஸ்ப்ரே அடிக்க வர, அதுல இருந்து ஒரு துளி என் மேல பட்டாலோ உன் தலையை எடுத்துருவேன்னு அர்ணவா கோவப்பட்டா. அந்த மெய்டு பயந்து நான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டா. எதுக்காக இதெல்லாம் பைனஸ் பண்றான்னு அர்ணவாக்கு தெரியல. இந்த பைனஸ் கதவை தட்டி வாயில ஒரு ரோஸோட உள்ள நுழைஞ்சான். அதை பார்த்து அர்ணவா ஷாக் ஆகி, எதுக்காக என் சேம்பருக்குள்ள வந்தீங்க, என்ன ட்ரெஸ் அதுன்னு கேட்டா. இன்னைக்கு நீ ரொம்ப நாள் கேட்டதை கொடுக்க போறேன்னு கேவலமா பைனஸ் போஸ் கொடுத்தான். அர்ணவாக்கும் இவன் என்னத்த வளரான்னு புரியல. அந்த பைனஸ் வேற, என் உடம்ப நீ எடுத்துக்கலாம், நீ இதுக்கு மேல எந்த விளையாட்டும் விளையாட வேண்டாம், என் கூட இந்த இரவை கழிக்க நான் உனக்கு அனுமதி தரேன்னு சொன்னான் பைத்தியக்காரன். அப்ப கரெக்டா பெல் பூனை மாதிரி வந்து பைனஸ் மூஞ்சிலே கீறி விட்டா. மூஞ்சில மட்டும் இல்ல போல, உடம்பு ஃபுல்லா கீறி விட்டுட்டா. அப்ப அர்ணோவா, ஸ்னோவி நிறுத்து, இங்க வான்னு சொல்ல பெல் தாவி அவ கைக்குள்ள போனா. யுவர் மெஜஸ்டி, நல்லா கேளுங்க, இந்த மாதிரி மறுபடியும் முயற்சி பண்ணீங்கன்னா ராபர்ட் என்னோட நிலைமைதான் உங்களுக்கு ஒண்ணு மிரட்டினா. அப்பனா நீ என் காலை உடைக்க போறேன்னு சொல்றியான்னு பைனஸ் கேட்டதும் அர்ணவ சிரிச்சுட்டு, காலை உடைக்கிறது மட்டும் இல்ல, குழந்தை வேணும்னு சொன்னீங்கல்ல, அதுவும் இல்லாம போயிரும் பாத்துக்கோங்கன்னு சொல்ல பைனஸ்க்கு ஒரு மாதிரி பயம் வந்தது. நீ ஒரு பைத்தியம்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போயிட்டான். அவன் போனதும் பூனையான பெல் கிட்ட, இப்ப நீ ஹியூமனா மாறிக்கலாம், யாரும் வரமாட்டாங்கன்னு அர்ணவ சொன்னான். ஆனா அவன் மியாவ் மியாவ்னு சொல்லிட்டு இருந்தான். பட் ஸ்டில் அவன் மாற சொன்னதால அவன் புஃப்னு ஹியூமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதும் இப்போ அவனோட கைக்குள்ள அர்ணவா இருந்தா. அர்ணவாக்கு பிளஷ் ஆச்சு. சாரி, இதனாலதான் நான் என்னை விட சொன்னேன்னு பெல் சிரிச்சுக்கிட்டே சொன்னா. அப்பதான் அவன் பூனையா இருக்கப்போ மியாவ் மியாவ்னு சொன்னது அவன் ஏதோ சொல்ல வர மாதிரி தெரிஞ்சது. சரி என்னமோ, எதுக்காக பைனஸ்க்கு அப்படி பண்ண? இம்பீரியல் மெசஞ்சருக்கு இங்க காயப்படுத்த கூடாது தானேன்னு சொல்ல, பரவாயில்ல, வெறும் கீரல் மட்டும் தானே, மேஜிக்கை யூஸ் பண்ணாத வர ஒண்ணும் இல்லைன்னு பெல் சொல்லும் போதே, ஆனா எதுக்காக? நான் டிவோர்ஸ் வாங்காம இருக்கிறது தானே உன் வேலை, உனக்கு என்னோட சோல் ஸ்டோன் வேண்டாமான்னு அர்ணவா கேட்டா. சப்போஸ் இங்க புரியலன்னா சொல்றேன். ஆல்ரெடி அவங்க பந்தயம் போட்டிருந்தாங்கல்ல, என்னன்னு போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அவ டிவோர்ஸ் வாங்கி எம்பரஸ் ஆயிட்டானா அவ ஜெயிச்சுட்டா, சப்போஸ் ஆகலைன்னா அவளோட சோல் ஸ்டோன் பெல்க்கு போகும்னு. சோ அப்படி அவ டிவோர்ஸ் வாங்காம இருந்தா தானே பெல்க்கு பிரயோஜனம். இது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப பெல் அவகிட்ட, டவர் மாஸ்டர் எல்லாம் மாறக்கூடியவங்க நீ கேள்விப்பட்டது இல்லையா, என் இஷ்டத்துக்கு பண்றதுலதான் நான் ஃபேமஸே. இப்ப எனக்கு கிங்குக்கு நல்ல ஸ்கிராச் கொடுக்கணும்னு தோணுச்சு. மேஜிக் கான்ட்ராக்ட் மட்டும் இல்லைன்னா நான் இப்பவே கிங்க கொன்றுப்பான்னு ஒரு மாதிரி கோல்டா சொன்னா. அடுத்த நாள் காலையில இந்த பைனஸ் ஒரு ரக்கூனை வேட்டையாட ட்ரை பண்ணா. மேபி அது லூக்காவா கூட இருக்கலாம். ஆனா மிஸ் பண்ணிட்டான். அப்ப பக்கத்துல இருந்த அவனோட சர்வன்ஸ் எல்லாம், சின்ன அனிமல்ஸை வேட்டையாடுறது கஷ்டம், ஆனா நீங்க பக்கத்துல ஷூட் பண்ணிருக்கீங்கன்னு அவனை கொஞ்சம் வேற வழி இல்லாம அப்ரிசியேட் பண்ணாங்க. ஆனா முன்னாடி பார்த்த அந்த கிளாஸ் போட்ட பையன், மறுபடியும் மிஸ் பண்ணிட்டீங்களா யுவர் மெஜஸ்டி, ஆல்ரெடி எல்லா அம்பும் வேற முடிஞ்சிருச்சு, என்னோட ரக்கம் வேணா தரவான்னு கேட்க பைனஸ் கோவப்பட்டு திட்ட போக அந்த மத்த 2 சர்வன்ஸ் தான் அவனை சின்ன பையன்னு சமாளிச்சாங்க. இந்த ரக்குன்னு அந்த வெள்ளை பூனை ஈவன் இந்த பொடியன் கூட என்ன கேவலமா பாக்குறாங்க. இதுல வேற அர்ணாவோட ரூம்க்கு போனதுக்கு லரிசாவை வேற சமாதானப்படுத்திட்டு இருந்தார் பைனஸ் யோசிச்சு. அர்ணவா கோவமா அந்த டைம்ல குழந்தை தராம ஆக்கிருவேன்னு மிரட்டினதை யோசிச்சு, ஒருவேளை அவ சொன்னது உண்மையோ, நான் இம்பீரியல் பரம்பரையோட வாரிசுக்கு தான் ஆசைப்பட்டேன், ஆமா வாரிசுன்னு சொல்றப்பதான் தோணுது, இன்னும் ஏன் லரிசா பிரெக்னென்ட் ஆகாம இருக்கா, அப்ப என்கிட்டதான் குறையான்னு அவன் ஷாக் ஆனா. அப்ப கரெக்டா இந்த ரக்குன் அவன் மேல தாவுச்சு. என்னன்னு பார்த்தா அவன் கிட்ட இந்த ஏதோ ஒரு பாட்டில எடுத்துட்டு அவனை பார்த்து சிரிக்க வேற செஞ்சது. இதெல்லாம் பார்த்து அங்க இருந்து அர்ணவா சிரிச்சிட்டு இருந்தா. அங்க வந்து லரிசா, இதான் உங்க முதல் வேட்டையா, ஹிஸ் மெஜஸ்டி என்ன அடிக்கடி கூப்பிட்டு வருவாருன்னு பீத்திட்டு வந்தா. ஐயோ மறுபடியுமா மனசுல நினைச்சிட்டு, நான் இம்பீரியல் பேலஸ்லயும் என் மாமா ஜியூக்கோட வேட்டைக்கு போயிருக்கேன்னு அர்ணவா சொல்ல, இதுவரை நீங்க அம்ப எழுதிருக்கீங்களா, நான் அம்ப விட்டுறத ஹிஸ் மெஜஸ்டி கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன்னு லரிசா சொன்னா.
எவ்வளவுதான் நீ அவன் கூட க்ளோஸா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நேத்து என் ரூம்க்கு வந்ததுக்கு நீதான் கோவப்பட்டேன்னு அர்ணவா மனசு நினைச்சு நீ பெட்டரான டீச்சரை அடுத்த முறை சூஸ் பண்ணுன்னு சொல்ல. அப்படின்னா இஸ் மெஜஸ்டிக் வில்வித்த தெரியாதுன்னு கிண்டல் பண்றீங்களான்னு லரீசா கத்துனா. ஒரு சாதாரண ரக்கோனை கூட வேட்டையாட முடியலன்னா டைரன் நாடு வழங்கின மாதிரி தானே அர்ணவா அவனை கிண்டல் பண்ணா. யுவர் மெஜஸ்டி, நீங்க அப்பனா ரொம்ப தேர்ச்சாடின மாதிரி தெரியுது. அவ்வளவு நல்லா வில்வித்த தெரியும்னா என்கிட்ட போட்டி போட தயாரா? ஒரு வாட்டி நான் ராயல் கார்ட கூட போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கான்னு லரிசா சொன்னா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா நம்ம எதை வேட்டையாடுறதுன்னு அர்ணவா கேட்க, நம்ம வேட்டையாட தளத்துல தானே இருக்கோம். இன்னைக்கு வேட்டையாடி எவ்வளவு பிடிக்கிறோம்னு போட்டி போடலாம்னு லரிசா சொன்னா. பக்கத்துல இருந்த ஒரு நைட் வேற டைம் ஆச்சுன்னு சொன்னா. அதுக்கு இந்த லரிசா அர்ணவா கிட்ட, அச்சச்சோ டைம் ஆயிடுச்சு, நான் இப்பதான் நைட்ஸ் கூட போய் முயலை வேட்டையாடினேன், நீங்க ரொம்ப நேரம் பிரேக் எடுத்தனால டைம் ஆயிடுச்சுன்னு குழஞ்சா. யாரோ ஆல்ரெடி செட் பண்ண முயலை வேட்டையாடுறதெல்லாம் கவுண்ட் ஆகும்னு எனக்கு தெரியாம போச்சு. உன்னால அதை கொல்ல கூட முடியல. ஒரு நைட் தானே ஹெல்ப் பண்ணது. அதுவும் இல்லாம அதோட தோலை கூட நீ நாஸ்தி பண்ணிட்டேன்னு அர்ணவா கிட்ட வந்து சொன்னா. அதை பார்த்து பயந்து, அதுக்கு என்ன, ஆனா நான் உங்களை விட அப்பவும் பெட்டர். அவ்வளவு கான்பிடென்டா இருந்தா முயலை விட வேற பெருசா ஏதாச்சும் வேட்டையாட காட்டுங்க, அப்ப நான் உங்களை வில்வத்தை தெரியும்னு ஒத்துக்கிறேன்னு சொல்ல. உன்னோட அப்ரூவல் எனக்கு தேவையே இல்லை. ஆனா லாஸ்ட் டைம் நடந்துகிட்டதுக்கு நீ எனக்கு மன்னிப்பு கேட்கணும்னு அர்ணவா சொன்னா. அது கேட்ட கடுப்பான லரிசா, இந்த வீக்கான குயின் கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? 2 வருஷம் உள்ளேயே அடைஞ்சிருக்கா. இவளுக்கு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைச்சு அப்படி நான் வின் பண்ணிட்டா நீங்க என்கிட்ட எனக்காகவும் என் அம்மாக்காகவும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல. அர்ணவா ஏளனமா சிரிச்சு, முயலை விட பெரிய மிருகத்து மேல ஒரு வாட்டி அம்பு விடணுமா? முட்டாள்தனமா இல்லையா? பெரிய மிருகங்கள்ல ஒரு அம்புல கொல்ல முடியாது, ஆனா அது மேல அம்பு விடுறது ஈஸின்னு சொல்ல. போய் காட்டுக்குள்ள வேட்டையாடுங்க மெஜஸ்டின் லெரிசா கத்துனா. இல்ல காட்டுக்குள்ள போக பயமா இருந்தா கை விட்டுருங்க, என்கிட்ட தோத்து போறது வந்து உங்களுக்கு புதுசு இல்லையேன்னு சொல்லிச்சா. நான் காட்டுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்ல, அதான் என் முன்னாடி இவ்வளவு பெரிய மிருகம் ஒண்ணு இருக்கேன்னு அம்ப லரிசாவை நோக்கி எய்ம் பண்ணா. லரிசா பயந்து, என்ன பண்றீங்க, இஸ் மெஜஸ்டி இதுக்காக உங்களுக்கு பனிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கத்த. நான் என்ன பண்ற மாதிரி தெரியுது, வேட்டையாடுற. பைனஸும் என்னை எப்படி பனிஷ் பண்ண போறேன்னு நான் பார்க்கதானே போறேன்னு லரிசா கிட்ட போய், என்னால காட்டுக்குள்ள தனியா போய் வேட்டையாட முடியாது, ஆனா என் முன்னாடிதான் ஒரு பெரிய மிருகம் இருக்கேன்னு சொன்னா. லரிசாக்கு வேற முன்னாடி நடந்த மாதிரியே மறுபடியும் பண்ணிடுவாளோன்னு பயமா இருந்தது. பக்கத்துல இருந்த நைட்ஸ் தடுக்க பார்க்க, வாய மூடுங்கன்னு அர்ணவ கோவமா சொன்னா. அதை பார்த்த லரிசாவும் பயந்தா. நம்ம அர்ணவா லரிசாவை பார்த்து எய்ம் பண்ணி அம்பு விட்டா. ஆனா அது அவன் மேல படாம பின்னாடி வந்து ஒரு காட்டு பண்ணி மேல போய் பட்டுச்சு. காட்டு பண்ணிங்க முயலை விட பெருசுன்னு அவ சொல்ல. நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியுதான்னு லரிசா கேட்க, நான் நினைக்கிறேன் நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்லி லரிசாவோட கண்ணத்தை பிடிச்சு, இப்ப நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அர்ணவா சொன்னா. லரிசா பயந்துட்டே கண்ணீரோட மன்னிப்பு கேட்டா. பார்த்தா பயத்துல அவன் மயங்கியே போயிட்டா. கொஞ்ச நேரத்துல இந்த பைனஸ் லரிசாவோட ரூம்குள்ள போய் யார் இது பண்ணதுன்னு கத்துனா. குயின் தான், அவங்க என்ன அம்பு வச்சு மிரட்டினாங்க, அதுவும் இல்லாம நான் மயக்கப்படுறத பார்த்து சிரிக்க வேற செஞ்சாங்கன்னு லரிசா சொல்ல. பைனஸ் கோவத்தோட, கடந்த 2 வருஷமா அவ இந்த மாதிரி எதுவுமே பண்ணல, இப்ப அவளுக்கு என்ன ஆச்சுன்னு யோசிச்சான். பக்கத்துல இருந்த டாக்டர் லூஸ் கிட்ட எதுவும் பிரச்சனையான்னு கேட்டான். லூஸும் பெருசா ஒண்ணும் இல்ல, ஆனா லரிசா உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கடைசியா எப்ப ஆச்சு, ரீசெண்டா எதுவும் மாற்றம் தெரிஞ்சுதான் கேட்டா. அவ்வளோ 2 வாரம் ஆச்சு, சொல்ல போனா எனக்கு வாமிட்டும் மயக்கமும் ஏற்பட்டுச்சு லரிசா சொல்ல. வாழ்த்துக்கள் யுவர் மெஜஸ்டி, லேடி லரிசா பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு லூத் சொன்னா. அதை கேட்டதும் பைனஸும் லரிசாவும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த பைனஸ்க்கு அப்படின்னா என்கிட்ட பிரச்சனை இல்லை போலன்னு சந்தோஷப்பட்டான். ஆனா லரிசா அழுதுட்டு, குயின்னால இப்ப நம்ம குழந்தைய நான் இந்நேரம் இழந்திருப்பேன், அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அழுதா. பைனஸ் செம்மையா கோமானா. அர்ணவா எல்லையை மீறிட்டா, அவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு நினைச்சான். கோவமா அர்ணோட சேம்பருக்கு போனா. உன்னோட எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிச்சு, இவளை உடனே லாக் பண்ணி வெளியே விடாம பண்ணுங்கன்னு ஆர்டர் பண்ணா. அவளுக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் தராதீங்கன்னு சொல்லி பசியில விட்டா தானே வந்து அவ கெஞ்சுவான்னு மனசுல நினைச்சான். அவளை பிடிச்சு கீழே தள்ளி அந்த டோர் லாக் பண்ணாங்க. வெளியே வந்த பைனஸ் அவன் மேல ஒரு கண்ணு வைங்கன்னு சொல்லிட்டு இப்பவே அவ கெஞ்சுற மாதிரிதான் தெரியுதுன்னு மனசுல நினைச்சான். ஆனா அர்ணவா கதவு கிட்ட வந்து நின்னு போயிட்டானான்னு கன்ஃபார்ம் பண்ணி அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா. ஆனா அது லாக் ஆகிதான் இருந்தது. அவன் என்ன பட்னி போட நினைக்கிறான் போல. ஆனா அவ்வளவு சீக்கிரம் நான் அப்படி ஆக மாட்டேன்னு சொல்லி ஏதோ ஒரு லெட்டர்ல ஒண்ணு எழுதி
பெல் கொடுத்து அந்த மிஸ்டிக் ஐ நெக்லஸ் எடுத்தா. பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்துல ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ பிரெட் தான் கேட்டா. ஆனா அவ முன்னாடி ஒரு விருந்தே இருந்தது. பெல் தான் வந்து உன்னை என்னால பட்னி போட முடியாதுன்னு சொல்லி ஊட்டி விட்டான். ஆனா ஆக்சுவலா அருணாவா அவன் கிட்ட பசிக்குது, சப்போஸ் சாப்பிடலன்னா சோல் ஸ்டோன் சுருங்கிருன்னு மிரட்டி இருப்பா. ஆனா இப்ப அது டூ மச்சா இவளுக்கு தெரிஞ்சது. பொண்ணுங்களுக்கு ஃபுட்டை விட ஸ்வீட்ஸ் தான் பிடிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு பெல் கேட்க, பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கணுமான்னு அருணாவா கேட்டா. ஆமா, இப்போ தெரிஞ்சுக்கும் போல இருக்குன்னு பெல் சொன்னா. பாக்குறவங்க என்னமோ நான் தான் பிரெக்னெண்டா இருப்பேன்னு நினைச்சுப்பாங்க போல. லரிசா கூட இவ்ளோ சாப்பிட்டிருக்க மாட்டான்னு சாப்பிட்டுட்டே அர்ணவா சொன்னா. ஆனா லரிசாவோட பிரெக்னன்சி ஒரு ஃபேக். டாக்டர் லோட்ஸ் கிட்ட கேட்ட மாதிரி அவளும் பண்ணிருக்கா. மென்ஸ்ட்ரல் சைக்கிளை தள்ளி போட்டிருக்கா, வாமிட் வர வச்சிருக்கா, மயக்கம் போட வச்சிருக்கா. லரிசா கிட்ட பிரெக்னென்ட் பொய்ன்னு சொல்ல வச்சிருக்கா. அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பைனஸ் கிட்ட இப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டு காரணமா இருக்கும்னு அர்ணவா நினைச்சா. டோர் எப்படி கொஞ்ச நாள் லாக்ல தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்ட பெல்ல நான் ஒரு கெஸ்ட எதிர்பார்க்கறேன்னு சொன்னா. ஆனா மூடின டோர் வழியா கெஸ்ட் எப்படி வருவாங்கன்னு அர்ணவாக்கு புரியல. அவனும் அது மேலே ஏறி வரும்னு பெல் சொல்ல, அது லூக்கா ரக்கூன் மாதிரி மேலே ஏறி வந்தா. இதுதான் அந்த ஹண்ட் பண்ற கிரவுண்ட்ல இருந்த ரக்கூன்னு அர்ணவாக்கு தெரிஞ்சது. அத போய் தடவி கொடுத்தா. பெல்லோ லூக்கா கிட்ட ரிப்போர்ட் பத்தி கேட்டதும் லூக்கா ஹியூமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அர்ணவா கிரீட் பண்ணி உங்களை நேர்ல பார்த்ததுல ரொம்ப ஹாப்பின்னு கிட்ட போனா. அப்ப பெல் மண்டையிலே கொட்டி வந்த விஷயத்த சொல்லுன்னு கத்துனான். அவனும் அழுதுகிட்டே கெஸ்மன் நாட்டுல இருந்து ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். கிராண்ட் டியூக் கசிலியரோ அவரோட பொண்ணு போன் எழுதிட்டு இருக்காங்கன்னு சொன்னா. அப்ப அர்ணவா பெல் கிட்ட இத பத்தி ஏன் என்கிட்ட சொல்றேன்னு கேட்க, அவனும் நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச, நீ தானே லூசியானோட கொலைக்கும் இந்த வாருக்கும் சம்பந்தம் இருக்கலாம்னு சொன்னேன்னு அங்கிருந்து பெட்ல சாஞ்சான். அர்ணவாக்கு இது இன்னும் அவன் ஞாபகத்துல வச்சிருக்கான்றது ஆச்சரியமா இருந்தது. லூக்கா கிட்ட வார் முடிய போதான்னு கேட்டான். ஆனா அவன் இல்ல போயிட்டுதான் இருக்கு. ஆனா அது கெஸ்மன் நல்லா ஃபைட் பண்றாங்கன்றதால இல்லன்னு லூக்கா சொல்ல, டியூக் அந்த சண்டையை இழுக்க பாக்குறாருன்னு அர்ணவா கரெக்டா சொன்னான். அதை தெரிஞ்சுக்க ஒரு ஜீனியஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல. எம்பையர் கிட்ட இருந்து டியூக் கசிலியருக்கு ஃபண்டு பாயணும்னா இந்த வார் தொடர்ந்துதானே ஆகணும். இங்க இருக்கிறத விட எம்பையர்ல நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு போலேன்னு அர்ணவா சொல்லி, அவர் கேட்ட எல்லாத்தையும் கொடுத்து டியூக் கசிலியர் லூசியானாவை கொன்றுக்காருன்னு யோசிச்சு வேற ஏதோ விஷயம் இருக்கான்னு கேட்டா. இன்னொன்னு இருக்கு. டியூக் ஏதோ ஸ்பெஷலான படையை உருவாக்குறாரான்னு லூக்கா சொன்னா. ஆனா அர்ணவாக்கு அந்த படை அவங்க சாவடிக்குதான்னு தெரிஞ்சது. லூக்காவும் அவங்க எல்லாம் எந்த தப்பும் பண்ணல, ஆனா அவங்களுக்கு பொதுவான ஒண்ணு இருக்கு. அவங்க 20 பேருமே டைர நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸ்னு சொன்னான். ஆனா அவன் மனசுக்குள்ள அப்படின்னா அரியன் இறந்துட்டான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். லூசியானாவை சாகடிச்சிட்டு அவனை அரியணையில உட்கார வைக்க நினைச்சிருக்காரு. ஆனா அவன் இறந்துட்டான்னு தெரிஞ்சனால அடுத்த எம்பையரா வரப்போற டைர நாட்டு கிங்கோட ஸ்பிரிட்ட உடைக்க பாக்குறாருன்னு நினைச்சா. அதுவும் அந்த படம் ஆரம்பிச்சு 10 நாள் ஆச்சு. அந்த 20 பேரும் ஒரு ஆபத்தான மிஷன்ல இறந்து போயிட்டாங்க. என்ன கோவமோ கெஸ்மன் நாட்டு மக்களுக்கு தெரியல. அந்த 20 பேரோட தலையில ஈட்டிய சொருகி அது எல்லாருக்கும் முன்னாடியே வச்சாங்க. கெஸ்மன் நாட்டுக்காரங்க பைனஸ்க்கு இது மூலியமா எச்சரிக்கை பண்ணிருக்கலாம்னு லூக்கா சொன்னான். ஆனா பைனஸ்க்கு இந்த மாதிரி சிம்பிளான முறையில வார்னிங் கொடுத்தா கூட புரியாது. அதை புரிஞ்சுக்காம தான் லூசியானாதான் ஏதோ பண்றான்னு நினைச்சு அர்ணவா கிட்ட அந்த ராத்திரி வந்திருப்பான். இப்ப அர்ணவா மேபி இது எனக்கு சாதகமா இருக்கலாம்னு சிரிச்சா. அதை பார்த்து பெல்லு சிரிச்சான். ஏன்னா அவ அவளோட ட்ரூ நேச்சர்ல இருக்கா. இந்த பக்கம் 3 நாள் ஆகியும் அர்ணவா இன்னும் மன்னிப்பு கேட்காம இருக்கிறதால பைனஸ் கோவத்துல இருந்தான். பக்கத்துல இருந்த சர்வன்ட்டும் எந்த சத்தமும் வராதனால ஒரு மேடர் மெஜஸ்டிய விசாரிச்சாங்க. ஆனா அவங்க தான் நல்லா இருக்கன்னு மட்டும் பதில் சொன்னாங்கன்னு சொன்னான். பைனஸ் கோவமா அவ ஒரு சூனியக்காரியா என்ன, அவ எப்படி இவ்வளவு ஆணவமா இருக்கா, அதுவும் 3 நாளா சாப்பாடு தண்ணி இல்லாம சாப்பிடாம இருந்தா மயக்க போன்ற அளவுக்கு இருக்கா. ஆனா என்னமா தைரியமா இருக்க மாதிரி நடிக்கிறா. அவ இந்நேரம் அவ பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கணும். அவளை இந்த பட்னி போடணும்னு இருக்கு. ஆனா அவ செத்து போயிட்டா என்ன பண்றது? எம்பரருக்கு மட்டும் அவளை நான் பசியில சாகடிச்சிட்டேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதானே பயந்தா. அப்போ இன்னொரு சர்வெண்ட் உள்ள வந்து பேரழிவு நடக்க போகுது யுவர் மெஜஸ்டி, கெஸ்மன் நாட்டுல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஸ்பெஷல் படையில இருந்த எல்லாரும் எதிரிங்கனால பிடிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. சில பேரோட தலையும் ஈட்டியில சொருகி அதை வேடிக்கைக்காக வச்சிருந்தாங்கன்னு சொன்னா. அதை கேட்ட பைனஸ் நடுங்கிட்டே இப்படி எல்லாம் நடக்க அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி, அர்ணவா அன்னைக்கு என்ன தவிர்த்தாலும் அவ கூட நான் ஒண்ணு அந்த ரூமர்ஸ பரப்புனேன். எம்பரர் லூசியானா என்ன வருக காரணமே இல்லையே. இப்ப இறந்து போனவங்களோட ஃபேமிலிஸ்ல வந்து காரணம் கேட்பாங்களே, அவங்கள என்னால இக்னோர் பண்ணவும் முடியாது.
அவங்க எல்லாரும் நோபல்ஸ் ஆச்சு. எம்பரர் தங்கச்சி இவ்வளவு யோசிப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எம்பரர் பிரின்சஸ குயினாவும் லரிசாவை லவ்வராவும் வச்சுக்கிறது பெருமைப்படுற விஷயம். இந்த மேரேஜ் எனக்கு பயனளிக்கும் போலன்னு நினைச்சேன். ஆனா என்ன அது இழுத்து பிடிக்குதுன்னு யோசிச்சான். பார்த்தா அந்த டைம்ல நோபல்ஸ் எல்லாரும் வந்து இவங்க கிட்ட எப்படி 20 பேரை கொல்லுவாங்க, எம்பையர் எப்படி டைரன் நாட்டை இப்படி ட்ரீட் பண்ணுவாரு, எம்பரருக்கு என்னதான் ஆச்சு, நாங்க அப்படி என்ன பண்ணோம்னு சொல்ல எனக்கும் எம்பரர் இப்படி பண்றது குழப்பமா இருக்கு. எம்பரரோட மச்சானா இருக்கிறது ஒரு விலங்கு மாதிரி மாறிடுச்சு. ஆனா நான் ஆல்ரெடி அண்ணாவை வேற கல்யாணம் பண்ணிட்டேனேன்னு பயனஸ் புலம்புனா. அப்ப லரிஸோட அப்பா அக்கௌண்ட் எஸ்டியா எழுந்து பேசாம டிவோர்ஸ் ஒரு ஆப்ஷனை வச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. எம்பையர் கிங்கும் இதை கண்டிப்பா ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்களும் அவரும் ஒரு புரிதலுக்கு வந்தா இந்த டிவோர்ஸ் நியாயமானதுன்னு அவரை சம்மதிக்க வைக்கலாம். அவரை கோபமும் படுத்த முடியாதுன்னு சொன்னாரு இந்த பைனஸ். ஆனா என்னால அவ கொண்டு வந்த டௌரிய திருப்பி தர முடியாது. அது ஒரு வண்டி ஃபுல்லா வந்து தங்கும். அதுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டான். உங்களையும் லரிசாவோட குழந்தைய ப்ரொடெக்ட் பண்றதுதான் என் முழு கவனமும். டைரன் நாட்டுல இருக்க ஸ்காலர்ஸ கூப்பிட்டு டௌரி கொடுக்காம இருக்க ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்லி பக்கத்துல இருந்தவரை லரிசாவோட அப்பா பார்த்தாரு. அவரும் எழுந்து இம்பீரியல் கிங்க்கு நம்ம ஒரு நம்பிக்கையை தருவோம், அதுக்கப்புறம் டிவோர்ஸ பத்தி பேசலாம்னு சொல்ல பைனஸ் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும்னு யோசிச்சான். இன்னொரு பக்கம் கார்டன்ல லரிசாவோட ட்ரெஸ்ஸ பார்த்து மத்த லேடிஸ் எல்லாம் புகழ்ந்துட்டு இருந்தாங்க. பின்னாடி இருந்த அவளோட அம்மா அவளை நான் சாதாரண ட்ரெஸ் தான் போட சொன்னேன், ஆனா அவளோடது எல்லாமே கிங் கிஃப்டா கொடுத்ததுன்னு சொல்ல அம்மா இதுல பெருமைப்பட என்ன இருக்கு, அவர் எனக்கு வெறும் 10 ட்ரெஸ் தானே இப்ப கிஃப்ட் பண்ணிருக்காருன்னு லரிசா சொன்னா. அதை கேட்டு இந்த லேடிஸும் அவ்வளவான்னு ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப அந்த லரிசா வேணும்னே அவளுக்கு ஒரு ரூபி நெக்லஸ் அவன் கிஃப்ட் பண்ணதை காட்டிட்டு இருந்தா. அந்த 2 பொண்ணுங்க வாவ் சூப்பர், அதுவும் இல்லாம அவர் உங்களுக்கு அந்த பிளாக் டைமண்டே கிஃப்டா கொடுத்தாரு தானே, அவர் அவரோட லவ்வரை எவ்வளவு ஹாப்பியா வச்சிருக்காருன்னு சொல்ல லரிசா மனசுல அப்படிதா என்ன அட்மையர் பண்ணுங்க பொறாமப்படுங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா. அப்ப அந்த இடத்துக்கு லரிசான்னு கூப்பிட்டு நம்ம அர்ணோவா வந்தா. அவளை பார்த்ததும் யுவர் மெஜஸ்டின்னு கோமா லரிசா பார்த்து வேற வழி இல்லாம அந்த மத்த பொண்ணுங்களோட சேர்ந்து அவளை கிரீட் பண்ணா. பின்னாடி லரிசாவோட அம்மா கிரீட் பண்ணதை பார்த்து இன்னொருத்தவங்க கிரீட் பண்ணத மாதிரி தெரியுது. பேலஸ்க்கு வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணதால ஒழுங்குமுறைய மறந்துட்டாங்களா என்னன்னு அர்ணாவா சொல்ல அவங்களும் கோவத்தோட கிரீட் பண்ணாங்க. இப்ப கை எப்படி இருக்கு, உங்களை நீங்களே ஓங்கி அடிச்சுக்கிட்டீங்களே, சின்ன பிள்ளை மாதிரி கத்துவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு அர்ணாவா சொன்னா. அவங்க இன்னும் கோவத்தோட உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி, ஆனா எனக்கு உங்களை நினைச்சாலும் கவலையா இருக்கு. எஸ் மெஜஸ்டி நீங்க அடங்காதனால உங்களை லாக் பண்ணி வச்சிருந்தாராமே, 3 நாளா சாப்பாடு தண்ணி இல்லாம நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்கல்ல. கிங் பைனஸ்க்கு உங்க உடம்ப கொஞ்சம் குறைய வைக்க பண்ணிருப்பாரு போலன்னு சொல்லி எப்படி 3 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம இருந்துட்டு இவ்வளவு பிரைட்டா இருக்கான்னு யோசிச்சாங்க. அர்ணவா சிரிச்சுக்கிட்டே கிங் அப்படிலாம் என்கிட்ட நடந்துக்கல, சொல்ல போனா நான் நல்லாதான் இருக்கேன், அதுவும் உங்களுக்காகவும் சேர்த்து லரிசா மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம்னு சொல்ல லரிசா கோவத்தோட என்ன அம்பால மிரட்டினதாலதான் நான் மன்னிப்பு கேட்டேன், அதுவும் இல்லாம நான் பிரெக்னெண்டா இருந்தேன்னு சொன்னா. அப்படியா, ஆனா நான் அந்த காட்டு பண்ணிக்கு தானே குறி வச்சேன்னு சொல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணி மாதிரி இருக்கான்னு சொல்றீங்களான்னு லரிசா கேட்டா. இவ்வளவு நாள் நான் பாவம் பார்த்து உங்களுக்கு மரியாதை கொடுத்தேன், ஆனா இனிமேல் அதை என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, உங்களை பார்த்து நான் டயர்ட் ஆயிட்டேன், கொஞ்சம் விலகுங்கன்னு லரிசா சொல்ல நீ நகர்ந்து போ, நான் தான் இந்த பிரிட்ஜ்ல முதல்ல கடந்தேன், அதனால நீ நகர்ந்து போகணும்னு அர்ணவா சொன்னா. லரிசா கடுப்பாகி இன்னும் இவரோட இடம் எதுன்னு இவளுக்கு தெரியல போல, ஹிஸ் மெஜஸ்டியோட முதல் காதல் நான் தானே மனசுல நினைச்சு அர்ணவாவை கோவப்படுத்த இவர் மெஜஸ்டி உங்களுக்கு அந்த பிளாக் டைமண்ட் தெரிஞ்சிருக்கும் தானே, கிங்கு கூட அது எனக்கு தான் சூட் ஆகும்னு சொல்லி அந்த கிரவுனை எனக்கு கிஃப்ட் பண்ணாரு, அதுவும் இல்லாம அவரோட வெட்டிங் ரிங் நல்லா இருக்குன்னு சொன்னதும் அது ஊருக்கு எனக்கு அவருக்கு கம்மலா பண்ணி கொடுத்துட்டாரு. நான் தான் ஹிஸ் மெஜஸ்டியோட காதலி, நீங்க இல்ல, அதை மாத்தவும் முடியாது. இம்பீரியல் பரம்பரை கிங்கோட காதலுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு லரிசா திமிரா சொன்னா. ஹிஸ் மெஜஸ்டி எனக்கு இந்த நெக்லஸ் கூட எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்காருன்னு லரிசா காட்டினா. ஆனா அதை பத்திலாம் அர்ணாவுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல, எதுவா இருந்தாலும் நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துப்பேன், டைட்டிலா இருந்தாலும் சரின்னு சொல்லி அர்ணாவா கழுத்துல மின்னற நெக்லஸ பார்த்தா அது என்னன்னு லரிசா கேட்டா. இதுவா, இது என்னோட மிஸ்டேக், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு அர்ணாவா கேட்க அதெல்லாம் நான் பாத்திருக்கேன், ஆனா உங்களுக்கு எப்படி அது கிடைச்சதுன்னு அவ கேட்டா. லரிசா சில பொருள்லாம் பேராசனால பெற முடியாது, எப்ப பின் வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிறது நல்ல குணம்னு அர்ணவா சொன்னா. ஆனா இந்த லரிசா 2 வருஷமா நீங்க இதை மறைச்சு வச்சிருப்பீங்க போலன்னு சொல்லி கை நீட்டி வெக்கமே இல்லாம இது எனக்கு வேணும், கொடுத்தா நான் நகர்ந்து போறேன்னு சொன்னா. நீ அந்த பண்ணியை விட மோசமானவ, நீ ஒரு திருடின்னு அர்ணவா சொன்னா. ஆனா லரிசா
நீங்க எப்படி என்கிட்ட அதை தரதா போறீங்க, அப்புறையே மறுக்கிறீங்க. நீங்க தரலன்னா நான் இந்த தண்ணிக்குள்ள குதிச்சிருவேன்னு சொன்னா. ஆனா நான் அதை பத்தி கவலைப்பட போறதுல அருணாவ சொல்ல, நீங்க கவலைப்பட்டுதான் ஆகணும். இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா பைனஸ் உங்களை பனிஷ் பண்ணுவாரு. அண்ட் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த டிராமால நடந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்க போன தள்ளிவிட்ட மோசமானவன் பேசுவாங்க. வில்லனஸ்ன்ற பேரோட நீங்க டிவோர்ஸ் கூட வாங்க வேண்டி வரும்னு சொல்ல, டக்குன்னு நம்ம அருணாவுக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. லரிசா, நீ ஜீனியஸ் போன்னு மனசுல நினைச்சு அவளை பிடிச்சு உனக்கு ஸ்விம்மிங் தெரியும்னு நான் நம்புறேன்னு சொல்லி அவளோட கைய விட்டா. லரிசா அப்படியே போய் அந்த தண்ணிக்குள்ள விழுந்தா. ஆனா அவ தான் ஆக்சுவலா பிரெக்னென்டாவே இல்லையே. அதனால இத பார்த்து அருணாவும் சிரிச்சிட்டு இருந்தா.